ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படி இருக்கிறீங்கம்மா எல்லாரும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தினமும் ஒவ்வொரு கிழமையும் என்னால் போட முடியல. இப்படி எனக்கு எப்போவாவது இடைக்கிட உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்பா செஞ்ச மகிமை இல்லையா, அதை எப்படியாவது உங்களுக்கு சொல்லுவேம்மா. அதுக்காக தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நான் நான் கடைசியாக போட்ட அந்த எபிசோடில் நான் சொல்லியிருந்தது பாபா தரிசனம் தந்தாருண்டு. அப்பாவோட தரிசனம் அந்த கிடைச்சதை நினைச்சிட்டே நான் தூங்கிட்டேன் பெட்ல. சரியா, தூங்கி ஒரு கொஞ்ச நேரத்தாலேயே என்ன லீனா கத்திட்டே இருந்தா. இங்க விட்டு ஷனா லீனா இருக்காங்க இல்லையா, அவங்க டோக்கிஸ், அவ கத்திட்டே இருந்தா. லீனா கத்திட்டே இருக்காங்க. எலும்பி அவ வெளியில விட்டு எடுத்தேன். மறுபடியும் ஒரு மணி தியாலத்தால மறுபடியும் அவ எழுப்பியிருந்தா. இப்படி என்ன ஒரு 3-4 தடவைக்கு மேல முடியப்புறம் 4 மணி வரைக்கும் இது நடந்துச்சு. ஒவ்வொரு மணித்தியாலத்துகளையும் அவ கத்தி கத்தி என்ன எழுப்பிட்டே இருந்தா. நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் ஒரு நாள். அப்படி அவ்வளவு நர்வஸ் ஆயிருந்தில்ல, லீனாவையும் பேசி அப்படி நான் அவங்க பேசுறது இல்லை, ரொம்ப பேசி போட்டேன். ரூமுக்கு வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா என்னப்பா நடக்குது, என்னாச்சுப்பா என்று சொல்லி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். லீனாவை பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு, என்னப்பா இன்னத்துக்காக இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அப்பா கிட்ட கேட்டப்போ அப்பா உண்மை சொல்லலை. அப்படி கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் மறுபடியும். அப்படி தூங்கின மாதிரி தான் இருக்குது, எனக்கு கனவு போல இருக்குதுன்னு. அப்போ அதுக்கப்புறம் 1 மணி தேர்த்தால லீனா என்னை கூப்பிடுறா. கடைசியா அவ கூப்பிட்டது முடியப்புறம் 4 மணியா 5 மணிக்கு. அப்படி அந்த ஒவ்வொரு மணி தேர்த்தாலையும் என்ன எழுப்பிட்டு இருந்தா இல்லையா. கண்ணை மூடி தூங்கினப்போ எங்களோட மட்டவ சனா அப்படி தலையை ஆட்டி ஆட்டி சந்தோஷமா ரொம்ப வாழை ஆட்டி ஆட்டி அப்படி போயிட்டு இருக்கா எங்களை பெட்டை சுத்தி. ரொம்ப பக்கத்துல அப்படி பெட்டை சுத்தி போயிட்டு இருக்கா. அப்போ எனக்கு ஒரு அது 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 போயிட்டு இருக்கும் போதே எனக்கு நினைவு வருது, இது கனவா, நான் அதுக்குள்ள தூங்கிட்டேன் நான் நினைச்சிட்டு கண்ணை முழிக்கிறேன். கண்ணை முழிச்சு பார்த்தப்போ அங்க இல்ல ஷனா. அப்போ மறுபடியும் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்னப்பா இது, யார் இது, எதுக்காக என்ன தூங்க விடாம எழுப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லும் போது என்னோட அப்பா அப்ப நினைவுபடுத்துறார். என் பாபா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாருமா, காத்தவராயர் வைரவர் எங்களோட குலதெய்வம், அவங்களுக்கு பொங்கல் செய்யன்னு சொல்லிட்டே இருந்தார். நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டே இருந்தனே தவிர செய்ய முடியல என்னால. அப்போ எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. அங்க காத்தவராயர் வைரவருக்கு பொங்கல் செய்யன்னு அப்பா சொன்னது. அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா காலையில எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, ரொம்ப நர்வஸா இருக்கு, நான் தூங்குறேன், நான் என்ன தூங்க வைங்க, நாளைக்கு காலையில எனக்கு ஞாபகம் ஊட்டுங்க, அவங்களுக்கு நான் சொல்றேன். எங்க ஊர்ல என்னோட ஒண்ட விட்ட அக்காவோட பிள்ளைங்க அவங்க தான் செய்வாங்க. காத்தவராயர் வைரவர் கோயில் பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்து வீடு. அவங்க கிட்ட சொன்னா அவங்க செய்வாங்க. வேற யாரும், என் கூட பிறந்தவங்க யாரும் அங்கே இல்லை. எல்லாரும் வேற வேற இடத்துல இருக்கிறோம். அம்மா அப்பா இல்லை, அதனால வீட்டுல யாரும் இல்லை. அவங்க கிட்ட சொல்லலாம் என்று ஞாபகப்படுத்துங்கன்னு தூங்கிட்டேன். அப்போ ஒரு கொஞ்ச நேரம் நான் நினைவில இல்லை, லீனாவும் என்ன எழுத்து இல்லை, நானும் நல்லா தூங்கிட்டேன். காலையில 5 மணில இருந்து ஒரு 7-8 மணி வரையும் தூங்கி இருக்கேன் போல இருக்கு. அதுக்கப்புறம் நான் முழிச்சதும் எனக்கு நினைவிலேயே வருது, காத்தவராயர் வைரவருக்கு பொங்கல் செய்யணும் கதை உண்டு. இப்போ ஓடி போய் டக்குன்னு முகம் கழுவிட்டு பாபாக்கும் காலையில விளக்கேத்தி வைப்பேன் இல்லையா, ஏத்தி வச்சு அப்பாவையும் வணங்கிட்டு நான் ஃபோன் பண்ணி எங்க அக்காவோட மகளுக்கு சொன்னேன். இப்படிம்மா எனக்கு ஒரே வைரவருக்கு பொங்கல் காத்தவராயர் வைரவருக்கு பொங்கல் செய்யன்னு அப்பா வரையும் சொல்லிட்டே இருக்கார், அது ஒருக்கா செஞ்சிருங்க இந்த கிழமை, அது திங்கக்கிழமை செய்ய சொல்றார். அவருக்கு வைரவருக்கு அரளிப்பூக்கள், செவ்வ அரளிப்பூக்களால இது செய் அப்படின்னு எல்லாம் சொல்றாருன்னு சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் மனசுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு புதுவிதமான அமைதி என் மனசுல கிடைச்சது. அப்பா எதுக்காக அதை செய்ய சொன்னாருங்கிறது எனக்கு என்னோட மகன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகுதாம்மா தெரிஞ்சது. அப்ப அதெல்லாம் சொல்லி செஞ்சதுனாலதான் என் பிள்ளை இப்போ எங்க கூட இருக்கான். அவனால முடியல, அவனுக்கு வலியா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனாலும் எங்க பிள்ளைய என்னட்டையே திருப்பி தந்துட்டாரு இல்லையா அப்பா. என்ன நடந்ததுன்றதையும் எனக்கு சொல்லியிருந்தார். அவனுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்றெல்லாம் எனக்கு சொல்லிட்டாரப்பா.
நான் அதை உங்களுக்கு இனி வர்ற வீடியோஸ்ல போடுவேன். இப்போ வைரவருக்கு பொங்கல் எல்லாம் என்னோட அக்காட பிள்ளைகள் செஞ்சாங்க ரொம்ப சந்தோஷமா. அதே மாதிரி செவ்வரளி பூக்கள் கிடைச்சது. அவ ஸ்கூல் டீச்சர், அதனால அவக்கு அங்க ஊர்ல கிடைக்கல. அதை பத்தி அவ சொன்னப்போ அந்த பிள்ளைங்க எடுத்து கொண்டு வந்து தந்தாங்கன்னு சொல்லியிருந்தா. அதனால அதை வச்சுதான் அம்மா செஞ்சிருந்தேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நான் அங்க போனேன் இல்லையா, எங்க அண்ணியோட போக இருந்தது. அண்ணி திடீரென்று காலமாயிட்டாங்க. அதனால என் ஹஸ்பண்ட் கூட தான் போயிருந்தேன். எங்க குல தெய்வத்துக்கு நான் மறுபடியும் பொங்கல் என் கையால செஞ்சேன். என்னுடைய அக்காட பிள்ளைகளோட சேர்ந்து எல்லாரும் இங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அழகா செஞ்சு பூஜை எல்லாம் செஞ்சேன். அப்ப என் ஹஸ்பண்டும் வந்திருந்தாருங்க. நின்று எல்லாமே செஞ்சது இன்னும் மனசுக்குள்ள இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அவ்வளவு சந்தோஷமான இது நடந்தது. அது இப்ப போய் செஞ்சது. அப்பா முன்னாடியே என்ன செய்ய வச்சுட்டாரு இல்லையா அவங்கள கொண்டு, அது என்னத்துக்குங்கிறதும் எனக்கு புரிஞ்சுதுமா. அப்போ கடைக்கு போகணும் இல்லையா, ரொம்ப இதோட அப்பா கிட்ட நான் வந்து சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்ப்பா என்கிட்ட சொல்லுங்க, சொல்லி பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர்றேன், பூவும் எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கதவு வெளியில போனப்போ எங்க வீட்டு கார்டன்ல பூமரங்கள் இருக்கு இல்லையா, எல்லாம் மொட்டா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு அப்பாக்கு பூ வைக்கிறது எப்படி, மொட்டு தானா இருக்கு, இன்னைக்கும் பூ வாங்கிட்டு வரவான்னு சொல்லி அப்பா கிட்ட நான் வெளியில போனது இது சொல்றேன். அப்பா பூ வாங்கிட்டு வரையா அவங்களுக்குன்னு கேக்குறேன். கேட்டுட்டு அந்த மொட்டை அப்படி தொட்டு பார்த்தேன். அந்த மொட்டை தொட்டதுமே அந்த பூ விரிஞ்சிடுச்சு. என் கை அப்படி தொட்டதுமே அந்த கையில தெரியுது விரியுறது. என்னாச்சுது? எல்லாமே எல்லாமே அப்பாவோட மேஜிக் தான் அம்மா. இது என் கையில எதுவுமே இல்லை, எல்லாமே அப்பா தான் செஞ்சுட்டு இருக்கார். அதை நான் புரிஞ்சுட்டேன், உணர்ந்துட்டேன். என்ன அந்த நிமிஷமே எனக்கு புல்லரிச்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப இதா இருந்துச்சு. அப்பா பூவை பூக்க வச்சுட்டீங்களா அப்படின்ற, இரவைக்கு பூ வாங்க வேண்டாமா ஆர்த்திக்கு, இரவு ஆர்த்திக்குன்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து மஜந்தா கலர் பூ. அதுல மொட்டு அப்படித்தான் இருந்தது, மொட்டா வீட்டு முன்னுக்கு இருந்தது. அதை நான் தொட்ட உடனே விரிஞ்சிருச்சுமா. அது எப்படி சொல்றது, அந்த பூவை இரவு ஆர்த்திக்காக நான் கடைக்கு போயிட்டு வந்து அதை அப்பாக்கு வச்சிருந்தேன். அதுல போட்டோ எடுத்திருக்கிறேன் பாருங்க. அதுல ஒரு சின்ன பூவா அது அப்படியே மொட்டு விரிஞ்சிருச்சு. அதை பார்த்த அந்த சந்தோஷத்துல நான் கடைக்கு போயிட்டு பக்கத்துல தான் இருக்குது அந்த கடை. ஒரு 10 மினிட்ஸ் தான். கடைக்கு போறதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு லொட்டோ வாங்குன்னு சொல்றாரு. ஸ்விஃப்ட் டிக்கெட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்க லொட்டோன்னு சொல்லுவாங்க, வாங்குன்னு சொல்றாரு. நான் நெடுக வாங்கினது இல்லை எப்பவுமே. அப்போ முன்னாடி இருந்தே நான் அப்படித்தான் வாங்கினா ஏதாவது விழும், அதையே திருப்பி கொடுத்து எப்போ போறேனோ அப்பதான் திருப்பி கொடுத்து திருப்பி எடுப்பேன். அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எனக்கு. ஏதோ 2 ஹீரோ அப்படி 2 ஃப்ராங்க் அப்படி ஏதாவது வந்துட்டே இருக்கும். அப்ப அன்னைக்கு எனக்கு அப்பா சொல்றாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா அப்பா சொல்றாரு, என்னப்பான்னு கேட்க, சரி ஓகே நான் இப்ப சாமானோட போனா கஷ்டம், அப்ப இப்பவே போயிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு லொட்டோ வாங்கிட்டு, சரியா அதை ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு நான் கடைக்கு போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு, அப்பாவுக்கு பழங்கள் பூக்கள் வாங்கலை. அப்பா பூக்க வச்சுட்டார் இல்லையா, விதியை வச்சுட்டார் அப்பா. அங்க பூ இருக்கு, அதனால பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ இரவு ஆர்த்தி செய்யறப்போ அந்த பூவை ஞாபகப்படுத்தினார். அந்த பூவையே கொண்டு வந்து என்னோட அப்பா முன்னாடி தண்ணி ஒரு இதுல வச்சு அதுக்குள்ள வச்சேன். அந்த பூவை கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இல்லையா, தண்ணிக்குள்ள வச்சேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஆரத்தி எல்லாம் செஞ்சு முடியிறப்போ எனக்கு ஞாபகப்படுத்துறார், வாங்கின லொட்டோ பாரு. அப்போ நான் அப்பதான் நினைவு வந்தது, ஓடி போய் லொட்டோவை எடுத்து பார்த்தா அதுல 9 ஹீரோ வந்திருந்துச்சு. இது எனக்கு அப்பா 2-3 தடவை எனக்கு இந்த 9 நம்பரை எனக்கு அப்பாவை உணர்த்திட்டு இருந்தார். அது வந்து அப்பா, நான் அப்ப நினைச்சிட்டு இருப்பேன் அப்பாவோட நம்பர் அப்படின்னு தான் நான் சொல்றது. இந்த 9ஆம் நம்பரை எப்பவுமே எனக்கு 9ஆம் நம்பரை உணர்த்துவார் அவர். அப்ப அந்த 9ஆம் நம்பர் 9 ஹீரோ வந்தது எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் 9 ஹீரோ வந்திருக்குது. நான் அந்த லொட்டோ கூட போட்டோ எடுத்திருந்தேன். அது இதுல இருந்தா நான் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்க. அந்த 9 ஹீரோ அதுவும் வந்து
மூன்று 6 ஹீரோ ஒன்றுக்கு மற்றதுக்கு 3 ஹீரோ 2 சேர்த்தா 9 ஹீரோ வந்தது. அது பார்த்ததுமே என்னத்துக்குப்பா எதுக்கு இந்த 9 ஹீரோ எனக்கு அடிக்கடி 9ஆம் நம்பரை நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறீங்க. என்னப்பா என்ன என்ன காரணம் என்னத்துக்காக என்று மறுபடி அப்பாவை பார்த்து கேட்டுட்டே இருந்தேன். அப்பா சிரிச்சுட்டே இருந்தார். நான் சொல்வேன் இல்லையா என்னோட அப்பா என்னை பார்த்து சிரிப்பார். பல்லு காட்டி கூட சிரிச்சிருந்தார். அது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அது எப்படி எனக்கு உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல. அப்ப அந்த அதே புன்சிரிப்போட பல்லு காட்டியும் சிரிக்கல புன்சிரிப்போட அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அப்போ நான் கேக்குறேன், அப்பா என்னப்பா ஏதாவது சொல்லுங்க எனக்கு புரியல 9 என்றதுக்கு என்ன காரணம் என்ன நம்பர் இது 8ஆம் தேதி நடக்குது சரியா 8 பிப்ரவரி நடக்குது. அப்போ நான் கேட்டுட்டு எதுவுமே அப்பா சொல்லல. விளக்கு பார்த்தேன். அந்த ஒளிய பார்த்தப்போ எதுவுமே புரியல எதுவுமே தெரியல ஒண்ணுமே தெரியல அப்பாவோட உருவம் எதுவுமே தெரியல. அப்பாக்கு நன்றி சொல்லிட்டு நான் இரவு தூங்க போயிட்டேன். இரவு தூங்க போகும்போது அப்பா விளக்கு அணைச்சு வைப்பேன் இல்லையா அது மாதிரி விளக்கையும் அணைச்சிட்டு நான் போய் தூங்கிட்டேன். அடுத்த நாள் விடிய காலையில எழும்பினதும் என் மனசுல இது ஓடிட்டு இருக்குது. என்ன சீரடி அப்பாவில இருந்து அனுப்பிட்டதா சொல்லிட்டாங்க. அப்பாவோட சச்சரிதம் 2-3 சாமான்கள் எல்லாம் நான் கேட்டப்போ ராஜ் வெப் நியூஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே அனுப்பியாச்சுமா இனி உங்களுக்கு கிடைச்சதும் எங்களுக்கு பதில் போடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னாச்சு இவ்வளவு நாளா போச்சு இன்னும் வரலையே. அப்பா கிட்ட கேட்டப்போ அது வந்துட்டு இருக்குன்றது எனக்கு காட்டிட்டு இருந்தார் ஒளியில குதிரையில அப்பா வர்ற மாதிரி அப்படி போட்டிருந்தது ஒளியில தெரிஞ்சது. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்படி ஜனவரி 2ஆம் தேதி என்னமோ நடந்தது. இப்ப இது பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்குது சரியா. அடுத்த நாள் காலையிலே எழும்பிட்டு வழக்கம் போல அப்பாக்கு விளக்கு ஏத்தி வைப்பேன் இல்லையா அது மாதிரி விளக்கு ஏத்தி வச்சுட்டு அப்பா கிட்ட கேட்டேன், என்னாச்சுப்பா சீரடியில இருந்து இன்னும் பார்சல் வரலையே. உங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். எப்ப வரணும்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. ஏன் இன்னும் வரல. எப்ப எனக்கு கிடைக்கணுமோ அப்ப சேரும். எல்லாம் அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அதுல நான் மதுரை மாதாஜி அம்மா பத்தி அவக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அத அவ போன்ல பார்த்திருக்காங்க. ஆனா பதில் எதுவும் போடல. அவ பார்த்திருக்கிறாங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பால எனக்கு புரிஞ்சுது. அப்பாக்கு நன்றி சொன்னேன். சரி மாதாஜி அம்மா கேட்டிருக்கா இல்லையா அப்படின்ட்டு அப்பாக்கு நன்றி சொல்லிட்டு கடைக்கு போகணும்னு இருந்துச்சு. இந்த 9 ஹீரோ அப்பா தந்திருந்தார் இல்லையா அதை போய் மாத்தி காசு எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகணும்னு ரெடி பண்ணிட்டு அந்த போட்டோ கொஞ்சம் பிசியில போடணும் என்று சொல்லி அதை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன போன்ல இருக்கிற அந்த போட்டோக்களை பாபாவோட போட்டோக்களை நான் இதுல சேவ் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் டிரைவ்ல சேவ் பண்ணி வைப்பேன். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவோ போட்டோ எடுப்பேன் அந்த நேரங்கள்ல. இப்பதான் நான் எடுக்கிறது இல்லை. அந்த நேரங்கள்ல ரொம்ப அப்பா ஏதாவது காட்டினப்போ என்னப்பா சொல்றீங்க யாராவது அப்பா கிட்ட ஏதாவது கேட்டா கூட அதுக்கு அப்பா ஒரு சில பேருக்கு காட்டியிருக்கார் விவரமா. அப்போல்லாம் நான் போட்டோ எடுப்பேன். அப்ப நிறைய எடுத்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் பிசியில போடுவோமே என்று சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நான் சரி வரல போட என்னமோ தெரியல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கடைக்கு போறதுக்கு வலிக்கிட்டுட்டேன். ஆனா என்ன போக விடாம பாத்துக்கிறார் பாபா. அதான் பாபா. அப்பாக்கு இல்லையா எல்லாமே தெரியும். அப்ப என்னாச்சுப்பான்னு நினைச்சு எனக்குள்ளேயே மனசு சினந்து செஞ்சு கொண்டுட்டேன். சரி வரல. அப்படி இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சுது. காலிங் பெல் அடிக்கவும் யாருப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டு ஓடி பார்த்தா சீரடியில இருந்து வந்த பார்சல். அன்னைக்கு 9ஆம் தேதி பாருங்க. பாபா எப்பவுமே 9ஆம் நம்பர் எனக்கு உணர்த்திட்டே இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. ஏதாவது எனக்கு வர்றதா இருந்தாலும் அதுல அவரோட 9ஆம் நம்பர் சேர்ந்து இருக்கணும்னு அப்பா கிட்ட அப்பவே முன்னாடியே நான் வேண்டிக்கிட்டேன். அது மாதிரி 9ஆம் தேதி எனக்கு அந்த பார்சல் வந்திருந்தது. அந்த 9ஆம் தேதி 10:55 ஆயிடுச்சு. நான் கடைக்கு போகணும்னு 10 மணிக்கே ரெடியாகி
அப்படியே என்ன நிப்பாட்டி வச்சிருக்கார் பாபா. 10:55க்கு சீரடியில இருந்து வந்த பார்சல் எனக்கு வந்து கிடைச்சதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படி சொல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் அந்த காசு கூட 9ஆம் நம்பர்ல வந்திருந்தது 9 யூரோன்றதுமே இதுக்கு தானா அப்பா 9 யூரோ எனக்கு காட்டியிருக்காருன்னு நினைச்சிட்டு ஓடி போய் அப்பாவுக்கு முன்னாடி வச்சு எல்லாத்தையும் பார்சல் எல்லாம் உடைச்சிட்டு அதுக்குள்ள நிறைய டைரிஸ், நிறைய சச்சரிதம், 2 சச்சரிதமும் எடுத்திருக்கேன். எங்க அன்னிக்கு மொண்டு எனக்கு மொண்டு எடுத்திருந்தேன். சச்சரிதம், பாபாவோட உதி, முக்கியமானது அதான். பாபாவோட உதி எல்லாம் வந்திருந்துச்சு. எனக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. இப்ப நான் என்ன அப்பா போக விடாம அப்பாவே நிப்பாட்டி வச்சிருந்ததுக்கு காரணம் எனக்கு புரிஞ்சுது. அப்பாவோட பார்சல் சீரடியில இருந்து வந்துட்டு இருக்குது, நீ அதை எடுத்ததுக்கு அப்புறம் போகலாம்னு சொல்லிட்டா அப்பா என்ன நிப்பாட்ட வச்சிருக்கிறார். ஆனா அந்த போட்டோஸ் எதுவுமே போடல பிசியில. வழக்கமா நான் அப்படித்தான் செய்யறது. ஆனா அன்னைக்கு என்னமோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு. எதுக்குங்கிறது இப்பதான் இந்த நிமிஷம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்பாவுடைய பார்சல் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா முன்னாடி கொண்டு வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறமா அப்பாவோட உதி இருந்துச்சு இல்லையா, அதை முதல்ல உடைச்சு நெத்தியில பூசிட்டு அது கொஞ்சம் தண்ணிக்குள்ளையும் போட்டு குடிச்சேனுமா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷம், மன அமைதி எல்லாம் கிடைச்சது. அப்பாவோட உதி முதல் நான் நெத்தியில எடுத்து வச்சப்போ அப்பாவையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலா அப்பாவோட சச்சரிதம் இருக்கு இல்லையா, அதை எடுத்ததும் எனக்கு கையில ரொம்ப எவ்வளவு சந்தோஷம் இல்லையா. நீண்ட நாள் ஆசை. பாபா டிவோட்டிஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சச்சரிதத்துல எதையாவது நீங்க நினைச்சு பார்த்தா அதுக்கான பதில் சச்சரிதத்துல இருக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு என்னத்தை நினைச்சு அந்த சச்சரிதத்தை விரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இல்லையா. அப்பாவோட புத்தகத்தை நினைச்சு, அந்த சச்சரிதத்தை, அப்பாவோட சச்சரிதத்தை நினைச்சு அதை எடுத்து முத்தமிட்டு ரொம்ப சந்தோஷம். என் அப்பாவே என்கிட்ட வந்துட்டுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என் மனசுல இருந்துச்சு. இன்னைக்கு என்னால பேச முடியல, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. இருந்தாலும் அப்பா என்ன செய்ய வச்சார் இன்னைக்கு, அதுதான் அப்பா. இப்போ நான் அந்த சச்சரிதத்தை கையில வச்சு வணங்குறேன். அப்பா, நீங்க எனக்கு என்ன நினைக்கணும்னு தெரியலப்பா. நீங்க தான் என் மனசுல என்ன இருக்குங்கிறத நீங்க தான், உங்களுக்கு புரியும். நான் எதுவும் உங்ககிட்ட சொல்றேன்னா சொல்லாமலே உங்களுக்கு புரியும் இல்லையா, எங்க என் மனசுல என்ன இருக்குன்றது. அப்பா தானே வழி நடத்துறார், அப்பா தானே என்ன கைட் பண்றார். அப்போ அப்பாவையே நினைச்சு கும்பிட்டுட்டு அப்படியே அப்பாவுக்கு முன்னாடி அந்த ஸ்டூலை போட்டு இருக்கிறேன், சச்சரிதத்தை கையில வச்சபடி. என் பாபா ஏதோ சொல்லுவார், எனக்கு என்ன என்ன நான் செய்யணுமோ அதை செய்ய சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு அந்த புத்தகத்தை விரிக்கிறனுமா. ரொம்ப 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 எப்படி சொல்ல, அந்த புத்தகத்திலேயும் நவநீத பக்தி என்று சொன்னது, அந்த 9 விதமான பக்திய பத்தியே போட்டிருந்தது. அதை பார்த்ததுமே எனக்கு மிச்சம் படிக்க முடியல, என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்பாவையே பார்த்துட்டு, அப்பா இங்க என் மனசுல என்ன நினைச்சு திறக்கிறோம்னு எனக்கே தெரியாதது ஒண்ணு அப்பாவே எனக்கு புரிய வச்சுட்டார். என் மனசுல ஓடிட்டு இருந்தது இல்லையா 9ஆம் நம்பருக்கு காரணம் என்ன, 9 நம்பரை அடிக்கடி எனக்கு காட்டிட்டு இருக்கிறீங்க, எனக்கு உணர்த்துறீங்க, அதுக்குரிய காரணம் என்னன்றது நான் கொஞ்சம் முன்னாடி உங்ககிட்ட கூட இப்ப பேசிட்டு இருந்தேன் இல்லையா. எனக்கு அந்த 9ஆம் நம்பருக்குரிய நவநீத பக்தி எப்படி இருக்கணும் அதை பத்தி அப்பா அதுல காட்டி இருந்தார். அதுதான் சொல்றது. அப்பாவுக்கு புரிஞ்சிருக்குது என் மனசுல என்ன இருந்திருக்குன்னு, எனக்கே புரியாதது. எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பாபா எனக்கு அப்படி ஒரு இதை காட்டி இருந்தாருமா. நிச்சயமா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, பாபா கிட்ட என்னத்தையாவது வேண்டி நீங்க சச்சரிதத்தை எடுத்து விரியுங்க, அதுக்கான பதில் இருக்கும் என்று சொன்னதுப்போ நான் புரியல. அப்பா அவங்க சொன்னப்போ அப்படி பாபா செய்வாரா. பாபா கிட்ட பேசுறேன் இல்லையா நான் அடிக்கடி, என் பாபாக்கு தெரியும் இல்லையானா அப்படி ஒரு இதா நினைச்சும் பார்க்கல. எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியலப்பா, நீங்க தான் சொல்லுங்கன்னு சொல்லித்தான் நான் திறந்ததே. அப்பா அங்க நவநீத பக்தியை பத்தி சொல்லி இருந்தாரு எனக்கு. அது நிச்சயமா அதை செய்ய அப்படின்னு அதை பார்த்ததுமே இப்படி எவ்வளவு நினைச்சு பாருங்க, எவ்வளவு எனக்கு என் மேல எல்லாம் நடுங்கி அப்படி கண்ணால கண்ணீர் வந்துட்டே இருந்தது. படிக்க முடியாத அளவுக்கு
எப்படி சொல்ல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அப்பாக்கு நன்றி 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 நன்றின்னு என் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறேன். அதை வாசிக்கும் போதெல்லாம் என் மேல எல்லாம் நடுங்கி அப்படி இதாயிருச்சு. அப்பாக்கு நன்றி, கோடி நன்றிகள் பாபாஜி, கோடி நன்றிகள்னு சொல்லிட்டே அந்த அந்த இதை அவ்வளோத்தையும் என்ன படிக்க வச்சார் என்னோட அப்பா. எல்லாருக்கும் அது பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நவநீத பக்தி என்னன்னு. எனக்கு அப்பா புரிய வச்சுட்டார். அப்படியான ஒரு இது நடந்துச்சுமா. என்னால எப்படி அதை ஜீரணிக்க முடியல. அந்த நிமிஷம் நான் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி எனக்கு கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருந்துச்சுமா. அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட சரி என் ஹஸ்பண்டை பற்றி சொல்லுங்கப்பா என்று சொல்லி அவரை பத்தி கூட தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அவரை பத்தின இதே வந்திருந்துச்சு. அவருடைய குணங்களையும் சொல்லியிருந்தது, அவர் நல்லவர்ன்றது சொல்லியிருந்தார் அப்பா. அவர் உள் மனசு ரொம்ப அவர் உள் மனசு அவருடைய மனசு வித்தியாசம். வெளியில தான் அவர் நடக்கிறது அப்படி. அது எனக்கே புரியும். அவருடைய மனசு உள் மனசு அப்படி இல்லை என்று. அதே தான் எனக்கு அப்பாவும் சொல்லியிருந்தார். அதை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாவுக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி நன்றிகள் என்னோட அப்பாவுக்கு. எவ்வளவு பெரிய மகிமை! இதுக்கு மேலால இன்னொரு மகிமை நடந்துருச்சுமா. அத என் ஹஸ்பண்டோட இதை பார்த்துட்டு முடியவும் இந்த சச்சிரத்தை விரிச்சப்போ அங்க பாபா இருந்தாருமா. எப்படி சொல்ல, பாபா அங்க அதை எப்படி அந்த அந்த புத்தகத்துல பிஞ்ச மாதிரி வந்து பாபாவோட உருவமே அதுல தெரிஞ்சதுமா. நான் அதை போட்டோ கூட எடுத்தேன். அது இருக்குதான்னு தான் நினைக்கணும். கொஞ்சம் போட்டோஸ் இல்லாம போயிடுச்சு இல்லையா, அது மாதிரி போயிடுச்சா என்னமோ தெரியல. போட்டோ இருந்துச்சுமா, இதுல இருக்குது பாருங்க. அதுல வந்து ஒரு அத்தியாயம் அப்படியே அத்தியாயம் அந்த அத்தனை பேஜுக்குள்ளேயும் அந்த பாபா புடவை கட்டி இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா, அது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்பா புடவை கட்டி இருக்காரு, எவ்வளவு அழகா இருக்கார். தலையில எல்லாம் இது கட்டி பாருங்க, அதுல கண்ணெல்லாம் தெரியுது, 2 கண், மூக்கு அப்படி எல்லாம் தெரிஞ்சுதுமா. நான் போட்டோ எடுத்துட்டு அதுல அப்படியே இந்த 4-5 பேஜ் வந்து அப்படி சேர்ந்து பிச்சபடி பாபாவோட உருவம் மாதிரி இருக்குது. அப்பாவோட கண் 2 எழுத்துல வர இது கண் 2மே இருக்குது. அப்படியே அப்பாவே இருந்த மாதிரியே இருந்துச்சுமா. எனக்கு ரொம்ப 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 இனி இல்லையென்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இதுக்குள்ள பாபா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, என்ன மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்களா இந்த புக்கில். பார்த்ததுன்னு ரொம்ப ஷாக்ட் ஆகிட்டேன். ஸோ அது நீங்கள் இதை எனக்கு அனுப்பி வச்சு சச்சரிதத்தில் பாபா என்ன செஞ்சுருக்காருங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இதுபடி பாருங்கள், நான் ஃபோட்டோவும் அனுப்பிடுறேன். பார்த்தது பாபா இருக்கிறது தெரிஞ்சது. ரொம்ப அதுலேயே நான் மேலே படிக்கும் வரைக்கும் கவனிக்கலை. அப்புறம் தான் இதை பார்த்தேன். ரொம்ப ஷாக்டா பாபா எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது மகிமை செஞ்சுட்டே தான் இருப்பேன். அப்பாவே வந்துட்டாரு கூட. சச்சித்தம் வந்தது எனக்கு அப்பா வந்த மாதிரியே தாம்மா இருந்தது. அதுக்குள்ள என்னோட அப்பாவே வந்துட்டாருன்னு நினைச்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இதை பத்தி ராஜ் வெப் நியூஸுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தேன். அந்த போட்டோவையும் அனுப்பி இப்படி அப்பா வந்திருந்தார், அப்பாவோட உருவம் எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னப்போதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த சச்சரிதம் வந்து வாங்கிட்டு அங்க அங்க அவங்க யாரு சுகந்தி அம்மாண்டு ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, பாபாட இடத்துலதான் அவங்க வளர்ந்தாங்க. குழந்தையா அவங்கள கொண்டு வந்து அங்க விட்டுட்டு போனாங்களாம். ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால அப்பா அவங்கள வளர்த்தாருன்னு சொல்லி, அப்பா மடியில இருந்து தான் அவங்க வளர்ந்துதான். அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் யூடியூப்ல பார்த்துருக்கிறேன். அந்த அம்மா இருந்ததா அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்களா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அப்ப அந்த அம்மாவோட பாபா கிட்டே அவங்க வளர்ந்தாங்க. அவங்க இன்னும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை அவங்க. இப்போ அவங்களுக்கு வயசாயிருச்சு, ஆனாலும் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க கைப்பட்டா எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நிறைய பேருக்கு செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஆசீர்வதிச்சிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க.
ராஜ் வெப் நியூஸ் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படியே அவங்கள மாதிரியே, அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அவங்கள மாதிரியே அப்படியே இருந்தாங்க. அத பாருங்க, அவங்க ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் பாபாவோட ஆசி தான். அவர் தான் சொல்லி செய்ய வச்சிருக்கார். ஆசீர்வாதம் என்னுடைய சச்சரிதம் எனக்கு போகுதுன்னு தெரிஞ்சு அது எனக்கே வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? அதுதான் பாபாவோட ஆசீர்வாதம். இதுல அந்த அம்மாவோட பாபா கிட்ட வளர்ந்த குழந்தை இல்லையா இவங்க, ஏதோ 2 நாள்லயே ஏதோ இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்தவங்க. இப்போ 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னுமே இருக்காங்க இல்லையா? அதுதான் பாபா. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இதுல புடவை கட்டிட்டு இருக்கிற மாதிரி தானே தெரிஞ்சுது. நான் அப்பா அம்மா மாதிரி இருக்கிறார், அதைத்தான் எனக்கு உணர்த்துறாருன்னு நினைச்சேன். அவங்க சொன்னது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. அவங்கள நான் பார்க்கணும்னு அப்பா கிட்ட சொல்லி இருந்தேன். அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்லி இருந்தேன். அதுதான் அப்பா அவங்க ஆசீர்வாதமே எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அப்பாக்கு சொல்லிட்டே இருந்தேம்மா. பாபாவோட ஆசீர்வாதம் அவங்க மூலம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷம். இனி இல்லையன்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சனம்மா. அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். அப்பாவை நினைச்ச போதும் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்குமா. அதுல முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பாபா நான் நினைச்சு எது கேட்டாலும் செய்வார், செஞ்சுட்டே இருக்கார். அதுதான் பாபாவோட மகிமை இல்லையா? நான் இப்ப எனக்கு நடந்ததுகளைத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அதை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எவ்வளவு தூரம் அப்பா எனக்காக செஞ்சிட்டு இருக்கார். என்ன எப்படி சொல்ல, என்ன எவ்வளவு ஆசீர்வாதம், அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த அப்பாவோட ஆசிகள் எல்லாருக்கும், இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்கணும்ன்றதான் அப்பா கிட்ட நான் தினமும் வணங்கும் போது கேட்டுட்டே இருக்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும் கிடைக்கணும் அப்பாவுடைய அன்பு. அது அவர் ஆசீர்வதிச்சா அவருடைய அன்பு, அந்த அன்பு அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா? இப்போ யூடியூப்ல எல்லாம் அந்த மிருகங்களை பத்தி போடும் போதெல்லாம் பாக்குறப்போ நான் உடனே நினைப்பேன், அப்பா உங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலதான் அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருப்பேன். நிச்சயமா எல்லாருக்கும் அப்பாவோட ஆசி கிடைக்கும், ஆசிகள் கிடைக்கும், நல்லதே நடக்கும், நிச்சயமா நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.